கர்நாடகாவின் முன்னாள் முதல்வர் சித்தராமையாவின் மகனுக்கு அமைச்சரவையில் பதவி வழங்கப்பட்டிருக்கிறது. கர்நாடக முதலமைச்சராக டி.கே. சிவக்குமார் அமைச்சரவையில் 14 பேர் கொண்ட அமைச்சரவை பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கர்நாடகாவில் முதல்வர் டி.கே. சிவக்குமார் உட்பட 14 பேர் கொண்ட அமைச்சரவை பட்டியல் வெளியாகியிருக்கிறது. முன்னாள் முதல்வர் சித்தராமையா மகன் யதீந்திராவுக்கு அமைச்சர் பதவி வழங்கப்பட்டிருக்கிறது. கவனிக்கத்தக்கதாக இருக்கிறது. சித்தராமையாவின் ஆதரவாளரான பரமேஸ்வருக்கும் துணை முதல்வர் பதவி வழங்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கர்நாடகாவில் முதல்வர் டி.கே. சிவக்குமார் உட்பட 14 பேர் கொண்ட அமைச்சரவை பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த அமைச்சரவை பட்டியலில் முன்னாள் முதல்வர் சித்தராமையாவின் மகன் பெயரும் இடம்பெற்றிருக்கிறது. யதீந்திராவுக்கு அமைச்சர் பதவி வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல சித்தராமையாவின் ஆதரவாளரான பரமேஸ்வருக்கு துணை முதல்வர் பதவி வழங்கப்படும் என்று கூறப்பட்டிருக்கிறது. பரமேஸ்வர் சித்தராமையாவின் தீவிர ஆதரவாளர் என்பது குறிப்பிடத்தக்கது. கர்நாடகாவின் முதலமைச்சராக இருந்த சித்தராமையா காங்கிரஸ் தலைமையின் அறிவுறுத்தலின் பேரில் அந்த பதவியிலிருந்து விலகினார். கர்நாடக முதலமைச்சராக டி.கே. சிவக்குமார் பொறுப்பேற்றார். இந்த நிலையில் தற்போது 14 பேர் கொண்ட அமைச்சரவை பட்டியல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது.